கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 4/7/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. இந்த நாளிலுமாக ஆவியில் எளிமை என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். சில வசனங்களையும் உங்களோடு கூட பேசி இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அது இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். ஆவியில் எளிமை. சில நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலும் அநேகருக்கு பெருமைகள் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது, எனக்கு ஜெபிக்க தெரிஞ்ச உடனே அந்த ஜெபத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுதே அதில் ஒரு பெருமை கலந்த ஜெபங்கள் இருக்கிறதை ஆவிக்குரியவர்களால் அதை நிதானிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் பாடுவதற்கு கிருபை இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே என்னை விட்டால் யாருமே இல்லைன்னு நினச்சி தன்னை ஒரு பெருமையாய் எண்ணிக்கொள்ளுகிற ஒரு காரியங்கள். அல்லாவிட்டால் சில கிருபைகள், இவ்விதமாய் சொல்லுவோம், தீர்க்க தரிசனத்தின் ஆவி கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி நிமித்தமாய் உண்டாகிற பெருமை. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்துகள், கிருபைகளை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதில் நமக்கு எந்த விதத்திலும் பெருமையான எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் பயன்படுத்துவது கர்த்தர் ஆவியானவர். அவருடைய துணை இல்லாவிட்டால் நம்மால் எந்த ஒரு காரியங்களும் செயல்படுத்தி முடியாது. ஆகையினால தாழ்மையின் சிந்தையோடு கூட நடக்கிறது, தாழ்மையான எண்ணத்தோடு கூட இருப்பது, நம்முடைய ஆவிக்குள்ளும் ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துவது. வேதத்தில் அதற்கு சில உதாரணங்களை குறித்து பார்க்கும் பொழுது, தாழ்மையாய் தன்னை சொல்லுகிறதான ஒரு மனிதன் மோசே, அவன் சொல்லுகிறான், நான் திக்குவாயும் மந்த நாவுள்ளவன் என்று சொல்லுகிறான். கிதியோன் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், மனாசேயில் என்னுடைய குடும்பம் சிறியது, என்னுடைய கோத்திரம் எளியது என்று சொல்லி தாழ்மையோடு கூட சொல்லுகிறான். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்த பொழுது அந்த தாழ்மையான குணத்தோடு சொல்லுகிறான், உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. லூக்கா 8:13 வாசிக்கும் பொழுது ஆயக்காரன் விதமாய் சொல்லுகிறான், பாவியாகிய என் மேல் என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்தி சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஜனத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் நடுவில் தான் வாசம் பண்ணுகிறார். ஏசாயா 57:15 சொல்லுகிறது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அதாவது, தாழ்மையான எண்ணத்தோடு ஆவியிலே எளிமையோடு கூட காணப்படுகிற இடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 51:11 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்மை நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் நொறுங்குண்ட ஆவியோடு கூட, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட அந்த எளிமையான எண்ணம், ஆவியில் எளிமை காணப்படும் பொழுது நம்மை புறக்கணிக்காத தேவன். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இதை குறித்து இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சங்கீதம் 113:7, 1 சாமுவேல் 2:8 அவர் வேதத்திலிருந்து சொல்லும் பொழுது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார்.
சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிக்கிறார். அப்படி தாழ்மையான எண்ணத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்மையோடு கூட நடந்து கொள்வோம். அது வெறும் பேச்சல் மாத்திரமல்ல. நான் தாழ்மையோடு இருக்கிறேன் என்று சொல்வது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் காணப்படுவதாக, ஆவியிலும் காணப்படுவதாக. தாழ்மைப்படுத்துவோம், கர்த்தரால் உயர்வை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெருமையோ மேட்டிமை என்கிற எண்ணங்களோ, நான் என்கிற காரியங்களோ, அகம்பாவங்களோ, கர்வமோ, அகந்தையோ, சுயமோ எதுவுமே எங்களுக்குள்ளே வெளிப்பட்டு விடக்கூடாது. இனி நான் நல்ல கிறிஸ்துவே, நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்கிறதான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் உண்டாகட்டும். எங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தரால் வருகிற உயர்வை எங்களுடைய வாழ்க்கையில் காண்பதற்கு கிருபை பாராட்டும். பெருமை, அகந்தை, சுயம், ஆணவம், நான் இதெல்லாம் எங்களுக்குள்ளே உடைக்கப்படட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். நாங்கள் பரலோக ராஜ்யத்து பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும். ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். யார் யாரிடத்தில் சொன்னது? தீர்க்கதரிசியாகிய அகியா யெரொபெயாமின் மனைவியிடம் யெரொபெயாமிற்கு சொல்ல சொன்னது. 1 ராஜாக்கள் 17:7. இந்த நாளுக்கான கேள்வி, நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து. இந்த வார்த்தைகளை யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.